விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வண்டியூரில் உள்ள இந்து முன்னணி அலுவலகத்தில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது ஒவ்வொரு வருடமும் பல்வேறு தோற்றங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இன்னும் சில நாட்களே விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கக்கூடிய வேளையில் இந்த பணிகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மதுரை வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி அந்த அலுவலகம் சார்பில் இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த மதுரை வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி அலுவலகத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு தற்போது அதை பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 3 அடி முதல் சுமார் 15 அடி வரை பல்வேறு தோற்றத்தில் அந்த விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிவன் மற்றும் பார்வதியுடன் அந்த தாய் தந்தையுடன் விநாயகர் அமர்ந்திருப்பது போன்றும், காமதேனு அந்த வாகனத்தில் அமர்ந்திருப்பது, அதே போன்று தம்பி முருகனின் அவருடைய அந்த வாகனமான அந்த மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பது மற்றும் விநாயகரின் அந்த வாகனமான மூஞ்சீர் வாகனத்தில் அமர்ந்திருப்பது. அதே போன்று இந்த பகுதியில் மற்றொரு விநாயகரை பார்க்கலாம். சுமார் ஒரு 13 அடி உயரம் கொண்ட இந்த விநாயகர் கருடர் மற்றும் ஆஞ்சநேயர் அந்த அவர்களுடன் இந்த விநாயகர் அந்த சஞ்சீவி மலையை தூக்கி செல்வது போன்ற அந்த தோற்றத்திலும் இந்த பகுதியில் அந்த பிரம்மாண்டமான அந்த விநாயகர் என்பது தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த மதுரை வண்டியூர் பகுதியில் இந்து முன்னணி அலுவலகத்தில் தயார் செய்யப்பட்டு வரும் இந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த விநாயகர் சிலைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த விநாயகர் சிலைகளின் எண்ணிக்கைகள் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த பிடாரன் என்பவர் நம்மிடமே இருக்கிறாரு. இப்போ இந்த ஆண்டு எவ்வளோ அந்த விநாயகர் சிலைகள் செஞ்சீங்க, என்னென்ன மாதிரியான தோற்றங்களை செஞ்சுருக்கீங்க? சுமார் 3 அடி முதல் 15 அடி வரைக்கும் பண்ணுற மாதிரி சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் பாண்டி பிடாரன், இந்து முன்னணி அலுவலக செயலாளர். நான் இங்கே நம்ம விநாயகர் வருஷம் இங்கே பண்ணுவோம். எல்லாமே விநாயகர் இந்த வட்டம் ஒரு 300க்கும் மேற்பட்ட விநாயகர் நம்ம இங்கே பண்ணுறோம். எல்லாமே நம்ம உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அந்த தீர்ப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா, அந்த இயற்கையான அதாவது காகித கூழ், கப்பக்கிழங்கு மாவு இதெல்லாம் வச்சு தான் நம்ம இது அட்டையிலாவை தான் பண்ணுறோம். ஃபியூர் அண்ட் பியூர் ஒரு நீர்நிலைக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு தான் நம்ம விநாயகர் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு அதே மணிக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 300க்கும் மேற்பட்ட விநாயகர்கள் பண்ணுறோம். இது மதுரை மாநகர் புறநகர் அந்த மணிக்கு எல்லா ஏரியாவிலையும் இங்கே நம்ம விநாயகர் எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக அவங்க விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவாங்க. விநாயகர் நம்ம ஒரு 300க்கும் மேற்பட்ட விநாயகர் பண்ணுறோம். அதில் என்னென்ன தோற்றம் அப்படின்னம்னா, இப்போ முருகன் மயில் மேலே உட்காந்த மணிக்க விநாயகர் இருக்கார். அப்புறம் அம்மா அப்பாவோட சேர்ந்த மணிக்க விநாயகர்கள் அந்த மணிக்கு இருக்காங்க. அப்புறம் பாகுபலி அந்த பாகுபலி ஸ்டில்ல இருக்க விநாயகர்கள்லாம் இருக்காங்க. நந்தி வாகனத்தில் இருக்க இதெல்லாம் இங்கே பண்ணுறோம். அப்புறம் அம்மன் ஆர்ச்சு, அதாவது அம்மன் உட்காந்துருக்க மணிக்கு அந்த ஆர்ச்சு, அது மாதிரி பல்வேறு அமைப்புகளில் விநாயகர் நம்ம பண்ணிக்கிருக்கோம். கண்டிப்பாக பிரீதா, தற்போது அந்த பிடாரன் என்பவர் பேச நம்மளே கேட்டிருந்திருக்கலாம். நீர்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில் பல்வேறு விநாயகர் தயாரிக்கப்பட்டதாக சொன்னாங்க. இந்த பகுதியில் ராஜா என்பவர் மதுரை ஒத்தக்கடை பகுதியிலிருந்து இந்த விநாயகர் சிலைகளை எடுத்து போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட கேட்கலாம். இப்போ விநாயகர் சிலைகள் எடுக்க வந்திருக்கீங்க, நீங்கள் எத்தனை அடி உயரம் அந்த விநாயகர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? எத்தனை ஆண்டுகளாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 13 வருஷமாக இங்கே தான் அந்த விநாயகர் சிலை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 7 அடி விநாயகர் சிலை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஏரியா இங்கேருந்து நாங்கள் விநாயகர் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஏரியாவில் ஒரு 3 நாள் வச்சு நல்ல ஒரு விழா மாதிரியே நாங்கள் கொண்டாடுவோம். கண்டிப்பாக பிரீதா, இங்கே இந்த மதுரை வண்டியூர் பகுதியில் இந்து முன்னணி அலுவலகத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதே போன்று மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த விநாயகர் சிலைகள் அனுப்புவதற்காக மதுரை வண்டியூர் மற்றும் விளாச்சேரி மற்றும் ஜெயந்திபுரம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட அந்த சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்து முன்னணி, இந்து மகாசபா மற்றும் இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அந்த இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இந்த விநாயகர் சிலைகளை எடுத்து சென்று பல்வேறு பகுதிகளில் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வைத்து வழிபாடு செய்து அதனை ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளை கரைப்பதற்காக அதற்கான பணிகள் தற்போதே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருகின்ற புதன்கிழமை 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நடைபெற உள்ள நிலையில் தற்போதே மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்திக்கான அந்த பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. பிரீதா, விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு தோற்றங்களில் விநாயகர் சிலைகள் தயார் நிலையில் இருக்கக்கூடியதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.